மீண்டும் மீண்டும் வந்து தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டியிட்டு விஜய் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றது அரசியல் எதார்த்தம். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 4 கூட்டணி சட்டமன்ற தேர்தல் சொல்லியிருக்கிறார். உங்க தலைமுறை கூட்டணி அமைக்கப்படுமா? இல்ல, இந்த தேர்தலில் நாங்க உறுதியாக இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கு. எது நீங்க இல்ல நீங்க எது வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்ல கூப்பிடுறதானே செய்யறாரு. அப்படின்னா வெளில வந்துட்டவங்களுக்கு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? சார், நான் செப்டம்பர் 3ஆம் தேதியே காரணங்களை சொல்லி வெளியே வந்துவிட்டேன். திரும்பவும் அரைச்சமாவே அரைக்க வேணாம். விஜய் வந்து மிரட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. திமுக வந்து எங்களை மிரட்டி பாக்குறாங்க, இங்க பேசாதீங்க அங்க பேசாதீங்கன்ற கருத்து என்ன? இந்த தெரியல, நான் என்னன்னு நான் பாக்கல, பாத்துட்டு பதில் சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அதுதான் ஆட்சி அமைக்கும். அதுதான் அந்த அளவுக்கு தான் இந்த முறை சொல்ல முடியும். நான் டிசம்பர் மாதத்துலதான் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம். வந்து முகத்தை துடைக்கிற முகத்தை முடிக்கும் போறேன்னு சொல்றாங்க. அதுதான் அன்றைக்கே பதில் சொல்லிட்டேங்க. முதல் நாள் வந்து ட்ரிப்ளிகேன்ல எங்க தொகுதி கூட்டத்தில் நீங்க தான் கேட்டு அதெல்லாம் ஒளிபரப்பிட்டீங்க. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க, புதுசா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்துல உறுதியாக தெரிவிப்போம். இன்னும் நாங்க இந்த முடிவு எடுக்கல, அதான் உண்மை. இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. தேர்தலை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 7-8 மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று, எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில கிட்டத்தட்ட 700 நிர்வாகிகளை, தேர்தல் பணியாற்ற போகிறவர்களை, கட்சியை இயக்கிக் கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறோம். இன்னும் 2 மாதங்கள் அதே போல தொடர்ந்து செய்வோம். டிசம்பர் மாதத்திலிருந்து எங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சாரம் மற்றதெல்லாம் தொடங்கும். உங்க தலைமையில கூட்டணி எதனா உருவாமா? ஏன்னா பிஜேபியும் காரசாரமா பேசுறீங்க, திமுகவும் காரசாரமா பேசுறீங்க, எடப்பாடியும் காரசாரமா பேசுறீங்க. இல்ல உங்க தலைமையில எதனா இல்ல எனக்கு தெரிந்தவரை இப்ப ஆளுங்கட்சி திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி, சீமான் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணி வரலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்க பொறுத்திருங்களா? நாங்க இல்லங்க, எனக்கு தெரிந்து 4 கூட்டணிகள் வர இருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் தான் தெரிவிக்க முடியும். திமுக கூட்டணி அதே அணியா இருக்கும் பொழுது 4 அணியா நிக்கிறது அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் யாருக்கு சாதகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அரசியல்ல வந்து அது தேர்தல் நேரத்தில் 2+2=4 நம்ம சொல்வது சரியா இருக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால தேர்தல் மே மாதத்துல உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். தமிழகத்துல அமமுக பலம் எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பாக இங்க தாம்பரம் பகுதி, பல்லாவரம் தொகுதி, இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல உங்களுடைய அமமுக எப்படி இருக்கு? அது நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு. இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில நிர்வாகிகள், செயல் வீரர் கூட்டம் இல்ல, நிர்வாகிகள் கூட்டம் தான். செயல் வீரர் கூட்டம்னா இன்னும் இப்ப நிர்வாகிகள் தான் 720 பேரா 740 பேர் நிர்வாகிகளே வந்திருக்காங்க. அவர்களோட கலந்துரையாடல். மறுபடியும் தேர்தலுக்கு முன்பு எங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு செயல் வீரர் கூட்டத்துக்கு வருவார். அறிவிக்கப்பட்ட பிறகு அப்படிங்கிற அவர் நல்ல நாள் பார்த்து அறிவிக்கணும். அதனால வேற ஒண்ணு இருந்தா நான் சொல்லுவேங்க. ஒண்ணு பரபரப்பா ஒண்ணும் இல்ல. திருவாரூர்ல பயங்கர எழுச்சியா இருக்கு. அந்த விவசாயிகளோட கட்சி பயங்கர ஆரவாரமா இருக்கு, கூட்டங்கள் அதிகமா இருக்கு.
அது உங்களுடைய சொந்த மாவட்டம் திருவாரூர், எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேன், யாரை பார்த்தும் யாருடைய கூட்டத்தை பார்த்தும் இல்ல எந்த கட்சியை பார்த்தும் பொறாமைப்படாத மனநிலை உடையவன் நான் என்று சொன்னேன். நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அன்னைக்கு நீங்க கேட்டப்பே, விஜயை பற்றி கேட்டப்பே நான் பதில் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி பேச வேணாம்னு நினைக்கிறேன். பாஜக கூட்டணி அமைக்கிறது இல்லன்னு, அதாவது நிரந்தர எதிரி இல்லங்க, எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏப்ரல் 11க்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் செப்டம்பர் 1 அல்லது செப்டம்பர் 3 அன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே. சின்னம்மாவோட ஓபிஎஸோட நீங்க கலந்துரையாடல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். எங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். டிசம்பர் பல்வேறு கட்சி தலைவர்கள பார்த்து பொதுவா ஒரு அரசியல் விமர்சனோட தன்னெழுச்சியா விஜய்க்கு கூட்டம் வருது, அவங்க ஆளுநரை தெரிஞ்சவர்கள மக்களாக எழுச்சியா வர்றாங்கன்றத சொல்றாங்க. ஒரு அனுபவமான ஒரு அரசியல்வாதி, உங்களோட கருத்து? நான் தான் அன்றைக்கே சொன்னேன், தஞ்சாவூர்ல போன மாதமே சொன்னேன், என்ன இது மாதிரிதான் அங்க உள்ள உங்க மாதிரி உடைய நண்பர்கள் விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட. அன்னைக்கு சொன்ன, எப்படி 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன். இல்ல, திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றார். 6% 7% வாக்குகள் பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு 96 சீட்டு தான் திமுக பெற முடிந்தது. அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப அம்மா அவர்கள் நாங்க 65 சீட்டு எடுத்தோம், மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள். அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும், கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு 70 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது. அதே போல இல்ல, அதை விட அதிகமாகவும் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் கணிக்கின்றதையும் தாண்டி தாவேகாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2006 இந்த போல சமூக ஊடகங்கள் கிடையாது, இவ்வளவு பெரிய மீடியா ஆதரவு விஜயகாந்த் கிடையாது. இவருக்கு அந்த அளவு ஆதரவு இருக்கு. அது எப்படி நீங்க? இல்ல, அப்பயுமே ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு. எத்தனை தொலை இப்ப எண்ணிக்கையில அதிகமா வந்திருக்கு. இப்ப இந்த யூடியூப் அதெல்லாம் வந்திருக்கே தவிர 2006 எல்லா ஊடகங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே சினிமாங்கிறது இருந்துச்சு. அந்த காலத்திலேயே பல 30 ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு. அதனால இப்ப மீடியா அதிகமாயிருக்கலாம், டெக்னாலஜி அதிகமாயிருக்கலாம், அது போல இந்த தாக்கம் அதை விட அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அல்ல, நான் அப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணல. விஜயகாந்த் ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. இப்ப இவர் அப்படி ஜெயிப்பாருன்னு சொல்லி அதை விட தாக்கம் அதிகமா இருக்குங்கிற அதை என்னால யாராலையும் கணிக்க முடியாது. இல்ல, அது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். தொடர்பு என்ன, அவர் மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர், அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்ப கூட ஏதோ எனக்கு போன்ல பேசினார். ஆமா, அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பத்தி கேட்டா நான் பண்ண முடியும். நீங்க எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி கேளுங்க. அது அதிமுக கூட கிடையாது, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா உங்களுக்கு அன்னைக்கே சொன்ன, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கத்தோட அடிப்படையே அவர் ஆரம்பிச்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச் செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி. அது புரட்சி தலைவர் ஆரம்பித்து அம்மா அவர்கள் காலம் வரை இருந்த விதி. அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தகர்க்கப்பட்டு
வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான காரணமே புரட்சித் தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து 67 தேர்தலில் ஆட்சிக்கு வர 71 தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சித் தலைவரை வெறும் ஒரு 2000 பேரை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார். அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த பெருங்கர் அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை, மக்கள் தலைவரை 67 தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை, 71 தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை, ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் கண் பார்வை அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவரை புரட்சி தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாளர் இருந்தபோது அவரை ஜஸ்ட் லைக் தட் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதனாலதான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த பொழுது அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விதியை கொண்டு வந்தார். அந்த விதியே தான் புரட்சி தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி. அதே இன்னைக்கு நீக்கிவிட்ட பிறகு அந்த கட்சி பெயரும் இரட்டை இலை சின்னம் தான் இருக்கு. அதனால அது அதிமுக கிடையாது, அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர்தல் முடிந்த பிறகு புரட்சி தலைவரின் இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை உறுதியாக பழனிசாமி இந்த தேர்தலோடு அவரது பொதுச் செயலாளர் பதவிக்கு முடிவுரை எழுதப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அதே கரூர் மாவட்டத்தில் போய் மு.க. ஸ்டாலின் அவர் தலைவரா பேசி ஒரு ஆத்தினார். இப்ப முப்பெரும் விழாவில் அவர் பாராட்டி அதிக அளவு பாராட்டி பேசுகிறார். குறிச்சு எப்படி பழனிசாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்கள 4 கால் பிராணி மாதிரி காலில் விழுந்து வந்துட்டு நீங்க எந்த ஊருங்கிறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. அவரு ஆட்சி அதிகார அந்த இது ஓட்டெடுப்புல அதை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தாரு. அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க. இது செந்தில் பாலாஜி விவகாரத்தை போய் அவர் வேற கட்சிக்கு போறதை பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் அந்த அளவுக்கு பேசினாரு. இப்ப பேசிருக்காரு புகழ்ந்து. அது நீங்க முதலமைச்சரை பாக்குறப்ப கேளுங்க, என்ன இப்படி பேசுறீங்களே? இது என்னிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, இது என்னிட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. இது நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான்.